எல்லாருக்கும் வணக்கம். சென்னை போரூர் முகலிவாக்கத்தில் இருக்கக்கூடிய அலங்கார அணிக்கிற ஷாப்லேருந்து நான் சக்தி பேசுகிறேங்க. வரக்கூடிய 2025ஆம் ஆண்டுக்கான வரலட்சுமி நோன்பு பூஜை ஆகஸ்ட் மாதம் 8ஆம் தேதி வருது. இந்த பூஜையில் நம்மளுடைய வீட்டில் ரொம்ப விசேஷமாக நம்ம கலசம் நிறுத்தி வழிபடுறவங்களும் இருக்கும், கலசம் நிறுத்தாமல் ஜஸ்ட் லக்ஷ்மி பூஜை செய்கிறவங்களும் இருக்காங்க. ஸோ எல்லாருக்குமான லக்ஷ்மி பூஜைக்கான பொருட்களை நம்மளுடைய அலங்கார் ஷாப்பில் ட்ரெடிஷ்னலான மெத்தடில் எப்படி நம்ம வீட்டில் பூஜை பண்ணாங்களோ அதே மாதிரி பொருட்களை நாங்கள் கொண்டு வந்திருக்கோம். உங்களுக்கு வேணும்னா இந்த வீடியோ பதிவை முழுசாக பாருங்கள். இந்த பதிவில் வரக்கூடிய எல்லா பொருட்களுக்குமே விலைகளோடவே நாங்கள் சொல்ல போகிறோம். உங்களுக்கு இதில் எந்த பொருள் தேவையோ ஒரு ஸ்க்ரீன்ஷாட் பிக்சர் எடுத்து ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அதுக்கான தகவலை நாங்கள் ஷேர் பண்ணுறோம். இந்தியா ஃபுல்லாக எல்லா ஊர்களுக்கும் கொரியர் அனுப்புகிறோம். வாங்க இந்த பதிவை தொடர்ந்து பார்க்கலாம், விலைகளோடவே பார்க்கலாம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த மகாலட்சுமி சிலைகள் எல்லாமே ஸ்வர்ண மகாலட்சுமி அப்படின்னு சொல்லுவாங்க. சிகப்பு நிற பட்டுடுத்தி ரொம்ப அழகா தாமரை கமலத்தில் அமர்ந்திருக்க மாதிரி இருக்கக்கூடிய மகாலட்சுமியினுடைய சிலை. இந்த சிலை 12 இன்ச்சஸ் உயரத்தில் மார்பிள் டஸ்ட் ஃபைபரில் செய்திருக்காங்க. இதில் ஒரு 2-3 கலர் ஆப்ஷன்ஸுமே இருக்கு. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த சிகப்பு நிற பட்டு மாதிரியே பச்சை வண்ணத்து பட்டு உடுத்தியும் இருக்காங்க. அந்த பச்சை வண்ணத்து பட்டுமே இதே சேம் ஸ்வர்ண மகாலட்சுமி தான், ரொம்ப அழகா இருப்பாங்க. இந்த சிகப்பு நிற பட்டுடுத்தி இருக்கக்கூடிய லக்ஷ்மியினுடைய விலை வந்து 4800 rupees வரும். பச்சை நிறத்தினுடைய விலையுமே 4800 rupees வருங்க. இது மட்டும் இல்லாம ரொம்ப அழகான சின்ன சின்ன பித்தளை சிலைகள்லாம் கூட நாங்க வச்சிருக்கோம். குட்டி குட்டி அழகான லக்ஷ்மிகள் இருக்காங்க. இந்த லக்ஷ்மியில நீங்க கஜலக்ஷ்மியும் பாக்குறீங்க, ஸ்வர்ண மகாலட்சுமியும் பாக்குறீங்க, அழகான இந்த ஸ்வர்ண மகாலட்சுமியும் பாக்குறீங்க. ரொம்ப அழகாக நேர்த்தியாக லெஸ் வெயிட் ஐட்டமில் அழகான முகபாவங்களோடு இருக்குது. இந்த சிலையோட ரேட்டு 1850 rupees. இதில் கொஞ்சம் பெரிய சைஸுமே இருக்குங்க. இந்த ரேட்டு வந்து 2400 rupees. அழகான ஒரு யானை மனையில் அமர்த்தியிருக்கேன். 2 அழகான குட்டி யானைகள் இருக்குது. எல்லாமே செப்பரேட் ரேட்டு தான். இந்த மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் நம்மள்கிட்ட இருக்குது. அடுத்ததான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வெண்மை நிறத்தில் இருக்கக்கூடிய அழகான ஒரு ஸ்வர்ண மகாலட்சுமி. அந்த ஆர்னமெண்ட் எல்லாமே நல்லா பளிச்சுன்னு கிளிட்டரியா ரொம்ப அழகா ஒரு ஆக்சிடைஸ்டு கோல்டு கலர் பண்ணப்பட்டிருக்கு. இந்த மகாலட்சுமிக்கு நான் சிட்டிகாஜலு மாலை போட்டிருக்கேன். பக்கத்துல பிராஸால செய்யப்பட்ட அழகான வாழை கன்றுகள் இருக்கு. குட்டியா துதிக்கையை தூக்கின மாதிரி இருக்கக்கூடிய அழகான யானைகள் இருக்கு. உங்களுக்கு எந்த பீஸ் வேணுமோ ஸ்கிரீன்ஷாட் பண்ணி வாட்ஸ்அப்ல கேட்டீங்கன்னா இதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். அடுத்ததான் நம்ம பார்த்துட்டு இருக்க இந்த ஸ்வர்ண மகாலட்சுமிக்கு சிட்டிகாஜலு மாலை போட்டிருக்கோம். இந்த மாலைகள்ல 3 வண்ணங்கள் நிரப்பப்பட்டிருக்கு. பச்சை, சிகப்பு, மஞ்சள், இந்த 3 நிறங்களும் போட்டு அழகான ஒரு மாலை சிட்டிகாஜலு மாலையை சாத்தியிருக்கேன். அந்த மாலையோட ரேட்டு 200 rupees வருங்க. அது மட்டும் இல்லாம சின்ன சின்ன மகாலட்சுமி சிலைகளுமே இருக்கு. இந்த சிலைகள் எல்லாமே அழகா பத்மாசனத்துல உட்கார்ந்துருக்க மாதிரியான மகாலட்சுமியும் இருக்காங்க. அழகான தாமரை கமல பீடத்தில் அமர்ந்திருக்க மாதிரி மகாலட்சுமியும் இருக்காங்க. அது மட்டும் இல்லைங்க, இந்த வருட புது வரவா நம்மளோட ஷாப்புக்கு வந்திருக்கக்கூடிய இந்த கலச மகாலட்சுமி. இந்த மகாலட்சுமி பாருங்க, ரொம்ப அழகா ஒரு கலசத்தை கையில ஏந்தி தன்னுடைய வலது கையில இருந்து நமக்கு காசு கொட்டுற மாதிரி ஒரு தாமரை கமல பீடத்தில் அமர்ந்திருக்காங்க. இவங்களுடைய ரேட்டு வந்து 2200 rupees வரும். 8 inches உயரத்தில் மார்பிள் டஸ்ட் மெட்டீரியல்ல செய்திருக்காங்க. அழகான சிட்டிகாஜலு மாலை போட்டு நாங்கள் இந்த லக்ஷ்மியை ஷோ பண்ணியிருக்கோம். பாருங்க எவ்வளோ அழகா இருக்காங்க. இந்த மாதிரி பத்மாசனத்தில் இருக்கக்கூடிய சிலைகளுமே சின்ன சைஸஸ்ல இருக்கு. இந்த சிலையோட ரேட்டு 850 rupees வரும். தாமரை கமலத்தில் ஆசீர்வாதம் பண்ற மாதிரி இருக்கக்கூடிய இந்த சிலையோட ரேட்டு 1250 rupees வரும். அடுத்ததா இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிறது அழகான ஒரு 5 inches உயரத்தில் மார்பிள் டஸ்ட் ஃபைபர் மெட்டீரியலில் செய்யப்பட்ட சிகப்பு நிற சாரி போட்டிருக்கக்கூடிய அழகான ஒரு மகாலட்சுமி. இந்த மகாலட்சுமியை அமர்த்துறதுக்காக ஒரு அழகான பீடம் வந்திருக்குங்க. இந்த பீடம் ரொம்ப அழகாக நேர்த்தியாக செய்யப்பட்டிருக்கு. இது வந்து ஸ்க்ரூ டைப் தான், டிஸ்மேண்டபிள் பண்ணிக்கலாம். என்ன ஒன்றுனா இந்த எல்லா இதுலேயுமே பார்த்தீங்கன்னா 108 ஹோல்ஸ் இருக்கும். இந்த மாதிரி ஹோல்ஸ் இருக்குது. மகாலட்சுமி தாயாரை நமக்கு இந்த மாதிரி அமர்த்திட்டு ஒவ்வொரு அஷ்டோத்திரங்கள் சொல்லும் பொழுதும், ஒவ்வொரு நாமாவளி, ஒவ்வொரு போற்றிகள் சொல்லும் பொழுதும் ஒவ்வொரு போற்றிக்கு ஒன்றா கணக்கு பண்ணி 108 மலர்கள் பித்தளையால் செய்யப்பட்டு வந்திருக்கு.
இந்த 108 மலர்களுடைய ரேட்டு 1350 rupees வரும். இந்த ஸ்டாண்டோட ரேட்டு 1350 rupees. ஸோ ஜோடியாக வந்து 2700 ரூபாய் வருது. இதுக்கப்புறம் நீங்கள் லக்ஷ்மி வச்சுக்கலாம். எந்த லக்ஷ்மி உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கோ அந்த லக்ஷ்மி வச்சுக்கலாம். ஆல்ரெடி நீங்கள் லக்ஷ்மி வச்சுருக்கீங்கன்னாலும் அந்த லக்ஷ்மியை கூட நீங்கள் வச்சுக்கலாம். அழகாக ஒவ்வொரு நாமாவளிக்கும் ஒவ்வொரு போற்றிக்கும் இந்த மலர்களை இதில் வச்சு அஷ்டோத்திரம் படித்து நம்ம மகாலட்சுமி தாயாருக்கு பூஜை செய்யலாம். இந்த மாதிரி நியூ கலெக்ஷனாக நம்மளுடைய ஷாப்புக்கு வந்திருக்கு. வேணுன்றவங்க ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். அழகான இந்த ஸ்டாண்டுக்கு பக்கத்தில் 2 வாழை கன்றுகள் வச்சிருக்கேன். இந்த வாழை கன்றுகள் வந்து ஒரு ஆர்டிஃபிஷியல் தான். இந்த மாதிரி டிஸ்மேண்டபிள் பண்ற மாதிரி இருக்கும். இந்த ஷீட்டை நம்ம ஜென்டலாக வாஷ் பண்ணி கூட யூஸ் பண்ணலாம். இந்த அழகான ஸ்டாண்டில் டிஸ்பேட்ச் பண்ற மாதிரி இந்த அழகான மரமானது டிஸ்மேண்டபிள் டைப்பில் தான் இருக்கும். இந்த மரம் வந்து 1 feet, அதாவது 1 அடியோட மரம். இந்த பனானா ட்ரீயோட ரேட்டு வந்து 950 rupees ஜோடியோடது. அடுத்ததான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வெட்டி வேரால் செய்யப்பட்ட அழகான சாமரம். இதோட ரேட்டு வந்து 480 rupees. இதில் கொஞ்சம் தண்ணி தெளித்து விட்டீங்க அப்படின்னா வெட்டி வேரோட மனமானது ரொம்ப நல்லா அழகாக அந்த மனத்தை நம்ம ஸ்வீகரிக்கும் போதே ரொம்ப நல்லா இருக்கும். இந்த விசிறி எதுக்காக பயன்படுத்துது அப்படின்னா, இந்த மாதிரி மகாலட்சுமி தாயாரை நம்ம அலங்காரம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அவங்களுக்கு வீசக்கூடிய சாமரமாக நம்ம இதை பயன்படுத்தலாம். பியோர் வெட்டி வேரால் செய்யப்பட்டது. இது வந்து பூஜை அறைக்கு பயன்படுத்துறதுக்காக கொடுக்குறோம். இல்லை உங்களுக்கு பர்சனல் நீங்க யூஸ் பண்ணிக்க போறீங்க, ஒரு விசிறி மாதிரி நீங்க யூஸ் பண்ணிக்க போறீங்கன்னா தாராளமா இதை யூஸ் பண்ணலாம். இது வந்து பியோர் வெட்டிவேர் விசிறி. ரேட்டு வந்து 480 rupees. இது வந்து அலங்காரப்படுத்துறதுக்காகவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த லக்ஷ்மியினுடைய சிலைக்கு பேக் சைடில் நான் இதை வச்சிருக்கேன். இந்த மாதிரி அலங்காரத்துக்கு பயன்படுத்தலாம். அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது இந்த ஸ்டாண்டு தான். இந்த ஸ்டாண்டு ரொம்ப ஸ்பெஷலு. இது வந்து நம்ம மகாலட்சுமி தாயார் ஆவாகனம் பண்ணி நம்ம கலசம் நிறுத்துறோம் இல்லைங்களா, பக்கத்தில் வந்து வாழைக்கன்றுகளை கண்டிப்பாக வைக்கணும். இந்த கண்டிப்பாக நம்ம வாழைக்கன்றுகள் வைக்கும்பொழுது அது வைக்கிறதுக்கு கட்டுறதுக்கெலாம் ரொம்ப கஷ்டப்படுவோம். எந்த கஷ்டமும் இல்லாமல் ரொம்ப அழகாக சொருகி வச்சுக்கிறதுக்காக வந்திருக்கக்கூடிய ஸ்டாண்டு தான் இந்த ஸ்டாண்டு. இந்த ஸ்டாண்டு வந்து 450 ரூபாய் ஒரு ஜோடியோடது வரும். 2 பீஸ் வரும். இந்த 2 பீஸு சேர்த்து 450. நம்ம வாங்கக்கூடிய அந்த வாழைக்கன்றுகளை இதில் சொருகி நம்மளுடைய கலசத்துக்கு பக்கத்தில் நம்ம அலங்காரம் பண்ணிக்கிடலாம். இது ஒரு நல்ல ஆப்ஷனு, ரொம்ப நல்லா இருக்கு. வேணுங்கிறவங்க வாங்கிக்கிடலாம். அடுத்ததா இப்ப நீங்க பார்த்துட்டு இருக்கிறது பித்தளையால செய்யப்பட்ட அழகான திருமுகங்கள். ஜெர்மன் சில்வர்லயும் இருக்கு, பித்தளைகள்ல செய்யப்பட்டதும் இருக்கு. பித்தளையால செய்யப்பட்டது அப்படின்றதுல ஸ்டோன் ஒர்க்கும் இருக்கு, ஸ்டோன் ஒர்க் இல்லாம பிளெயின் திருமுகங்களும் இருக்கு. இந்த முகங்களை நம்ம அழகா கலசத்துல கட்டுறதுக்காக கொண்டு வந்திருக்கோம். இதுல ரொம்ப அழகா நேர்த்தியா இருக்கும். ஃபேஸ் ஃபீச்சர்ஸ் எல்லாமே நல்லா இருக்கும். நம்ம ரெகுலராகவே யூஸ் பண்ணிக்கலாம். பேசிக்கா 450 ரூபாயில இருந்து இந்த பித்தளையால செய்யப்பட்ட ஃபேஸஸ் எல்லாமே நம்மகிட்ட கிடைக்குங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மஞ்சள் திருமுகங்கள். இந்த மஞ்சள் திருமுகங்கள் வந்து மெட்டல் பீசஸ்ல அழகா கலர் பண்ணி ஸ்டோன் ஒர்க் பண்ணிட்டதும் கொடுக்குறாங்க, ஸ்டோன் ஒர்க் இல்லாம பிளெயின் பீசஸும் கொடுக்குறாங்க. இந்த முகங்கள் எல்லாமே நம்மளோட அலங்கா ஷாப்ல ஸ்டாக் எப்பவுமே கிடைக்குங்க. வேணுங்கிறவங்க ஸ்கிரீன்ஷாட் பண்ணி உங்களுக்கு என்ன பட்ஜெட்ல இருக்கிறது வேணுமோ அதை நீங்க கேட்டீங்கன்னா உங்களுக்கு அதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே தந்துருவோம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஸ்வர்ண மகாலட்சுமி. ரொம்ப அழகாக ஸ்வர்ண கலசத்தோடு அமர்ந்திருக்கக்கூடிய மகாலட்சுமி சிலை ஃபைபரால் செய்யப்பட்டிருக்கு. லக்ஷ்மியினுடைய அஷ்டோத்திரமும் இதில் போட்டிருக்காங்க. இவங்களுக்கு முன்னாடி வைக்கிறதுக்கு அழகான 2 யானைகள் இருக்குது. 2 கலர் ஆப்ஷன் இருக்குது. இது வந்து ஜெர்மன் சில்வர் மெட்டீரியல்லாம் செய்திருக்காங்க. 280 rupees ஒரு பேரோடுது. இது பார்த்தீங்க அப்படின்னா ஃபைபரில் செய்யப்பட்ட யானைகள். இது வந்து ஜோடி 350 ரூபாய். இதுவுமே நம்ம வாஷ் பண்ணி வச்சுக்கலாம், எதுவுமே ஆகாது. ஸ்டாண்டர்ட் ரொம்ப நல்லா இருக்கும். இந்த மகாலட்சுமியை அமர்த்துறதுக்காக அழகான ஒரு பீடம் வச்சிருக்கேன். இந்த பீடம் வந்து பியோர் மார்பிள் ஸ்டோனால செய்யப்பட்டது. இது வந்து 4/6 சைஸுக்கு இருக்கு. இந்த மனையோட ரேட்டு 500 rupees. இதுலேயே 6/6 inches சைஸஸுமே இருக்கு. அந்த மனையோட ரேட்டு வந்து 700 rupees வரும். இதே லக்ஷ்மியை அழகாக நான் வச்சிருக்கேன். இந்த மனையினுடைய விசேஷம் என்ன அப்படின்னா, அழகாக குந்தன் ஸ்டோன்ஸ்லாம் ஒட்டி கலசமும் பீகாக்கும் வச்சு இந்த ஸ்வஸ்திக் சிம்பிள்லாம் போட்டு ஸ்டாண்டர்டாக ஒரு மார்பிளில் பெயிண்டட் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த பீஸ் ரொம்ப அழகாக இருக்கும். அடுத்ததாக நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது நிரந்தர கலசம். நம்ம வீட்டில் எப்போவுமே, அதாவது கலசம் வைத்து முகங்கள்லாம் வச்சு ஆவாகனம் பண்ணி லக்ஷ்மியை வர வைக்கணுங்கிறது நம்ம வரலட்சுமி நோன்புக்கு செய்யறது. அது மட்டும் இல்லாமல் நம்ம வருஷம் ஃபுல்லாக நம்மளுடைய வீட்டில் ஒரு நிரந்தர கலசமாக வச்சுக்கிறதுக்காக இந்த கலசத்தை பயன்படுத்திக்கலாம். இந்த கலசத்தோட ரேட்டு வந்து 1100 ரூபாய் வரும்.
அடுத்ததாக நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பச்சை கற்பூரம் பயன்படுத்தக்கூடிய திவ்ய ஜோதின்னு சொல்லக்கூடிய இந்த விளக்கு. கீழே வந்து விளக்கு இருக்கும், மேலே இந்த மாதிரி மூடி இருக்கும். மேலே இருக்கக்கூடிய இந்த பாட்டில் நம்ம தண்ணீர் விட்டு அந்த தண்ணீரில் பச்சை கற்பூரத்தை நம்ம கரைச்சி வச்சுருக்கோம் அப்படின்னா அந்த விளக்கினுடைய வெப்பமானது அந்த பச்சை கற்பூரத்துடைய வாசத்தை நமக்கு கொண்டு கொடுக்கும். அது மாதிரி பயன்படுத்துறதுக்கான திவ்ய ஜோதி. இந்த விளக்கினுடைய ரேட்டு வந்து 850 rupees வரும். அடுத்ததாக நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது இந்த மாதிரி டிசைன்ஸ் எதுவும் இல்லாமல் பிளெயினாக இருக்கக்கூடிய குபேர படிகள். இந்த குபேர பானை வந்து பார்த்தீங்கன்னா 5 அடுக்கு பானை இருக்கும். இது வந்து ரேட்டு 850 ரூபாய் வரும் ஒரு ஃபுல் செட்டோடது. இது வந்து கொஞ்சம் வெயிட்லெஸ்ஸாக தாங்க இருக்கும், கனமாக இருக்காது. ஆனால் இதுலேயே வெயிட்டான ப்ராடக்ட்டும் இருக்குது. அதோட ரேட்டு 950 rupees. வேணுங்கிறவங்க ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணிங்கன்னா இதுக்கான டீட்டெயில்ஸை கொடுப்போம். அடுத்ததான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது அஷ்டலக்ஷ்மிகள். அழகான 3 படிகளில் அஷ்டலக்ஷ்மியை நான் அமர்த்தியிருக்கேன். இது வந்து பித்தளையால் செய்யப்பட்டது. ஒரு 2.5 inches உயரத்தில் செய்யப்பட்ட அழகான சிலை. இது ரொம்ப அழகாக இந்த 8 பீஸ் செட்டு வரும். 7800 7,800 rupees செட்டோட ரேட்டு. இது இந்த படியோட ரேட்டு வந்து 650 ரூபா வரும். அடுத்ததான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது கலச கழின்னு சொல்லுவாங்க. இந்த கழி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தேங்காய் கலசம் வச்சு வழிபடுறாங்க இல்லைங்களா, அதில் அலங்காரத்துக்காக பயன்படுத்தக்கூடிய கடி இது. இது வந்து மாலைகள் போடுறதுக்காக பயன்படுத்தக்கூடிய இந்த லாங். இது வந்து சொருகிட்டு நம்ம மாலைகள் போட்டு அலங்காரம் பண்ணலாம். இது வந்து தலைக்கு அலங்காரம் பண்ணக்கூடிய ஒரு கடி. இந்த கடி ரெண்டுமே சேர்த்து ஜோடியாக 450 ரூபாய்க்கு கொடுக்குறோங்க. செட்டு வந்து 450 rupees வரும். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த மகாலட்சுமி ரொம்ப அழகாக ட்ரெடிஷ்னலான ஒரு ஃபீச்சரில் இருக்காங்க. தாமரை கமலத்தில் அழகான ஒரு ஃபீச்சரில் இருக்கக்கூடிய இந்த மகாலட்சுமி நம்மளோட ஷாப்புக்கு புது வரவாக வந்திருக்கக்கூடிய லக்ஷ்மி தாயார். 2800 ரூபாய் வருவாங்க. ஒரு 10 inches உயரத்தில் மார்பிள் ஃபைபரில் ஃபர்ஸ்ட் குவாலிட்டி டால்ஸாக நல்ல ரிலீஃப்டு ஒர்க்காக செய்யப்பட்ட ஒரு டால். இந்த டாலில் வைக்கிறதுக்கு நான் வந்து ஒரு அந்த 700 rupeesன்னு சொன்ன அந்த மார்பிள் மனையை வச்சுருக்கேன். இந்த 2 பீஸையும் சேர்த்த மாதிரி ஒரு தாமரை கமலத்தில் வச்சிருக்கேன் இல்லைங்களா. இந்த தாமரை கமலமானது அழகான இந்த டிசைன் ஒர்க்லாம் ஸ்டோன் ஒர்க்லாம் செய்யப்பட்டு கிராஃப்டடாக ஒர்க் பண்ணப்பட்ட தாமரை. இது வந்து அலங்காரம் பண்ணுறதுக்கு, இந்த மாதிரி சிலைகள் வைக்கிறதுக்கு, கலசத்தை அலங்காரம் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம். இந்த தாமரையோட ரேட்டு 1650 rupees வரும். இந்த லக்ஷ்மி தாயாருக்கு முன்னாடி நான் வச்சிருக்கிறது அஷ்டலக்ஷ்மி பீடம். இந்த அஷ்டலக்ஷ்மி பீடமானது இந்த மாதிரி சிலைகளாக நம்ம வழிபடுறது இல்லை அப்படின்னாலும் இந்த மாதிரி அஷ்டலக்ஷ்மியை காயின்ஸில் வந்து பொறிச்சிருக்காங்க. ரொம்ப அழகான நேர்த்தியான வேலை, தன ஆகர்ஷண எந்திரத்தோடவே வருது. இந்த அஷ்டலக்ஷ்மி பீடத்தோட ரேட்டு வந்து 750 ரூபாய் 750. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது மகாலட்சுமி தாயாருக்கு முன்னாடி அழகாக வச்சிருக்கக்கூடிய ஒரு வெள்ளை நிற யானை. ஜோடியோட ரேட்டு 1250 ரூபாய் வரும். இந்த யானைக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு அழகான மனை இருக்குது. அதுவுமே யானை மனை தான். சிகப்பு நிறத்தில் அழகான ஒரு யானை முகம் கொண்டு செய்யப்பட்ட ஒரு மனை. அந்த மனைக்கு மேலே ஒரு விளக்கு வச்சுருக்கேன். அந்த விளக்குல போடுறதுக்கான திருமுகங்கள் நம்மக்கிட்ட இருக்கும். இது வந்து பியூர் பிராஸால் செய்யப்பட்டது. ரேட்டு வந்து 550 ரூபா ஒரு ஜோடியோடது. 2 பக்கமும் விளக்கு நீங்கள் எந்த சைஸ் விளக்காக இருந்தாலும் அழகாக இந்த மாதிரி மாட்டினீங்கனாவே போதும். ஒரு ஜோடியோட ரேட்டு 550 ரூபாய். லக்ஷ்மியினுடைய அம்சம் பொருந்திய சங்குகளுடைய கலெக்ஷன்ஸை தான் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. இது வந்து வலம்புரி சங்கு, ஒரு 6 inches உயரத்தில் இருக்குது. இந்த சங்கு வைக்கிறதுக்கான ஸ்டாண்ட் இருக்குது. இந்த ஸ்டாண்டோட ரேட்டு 480 rupees. சங்கோட ரேட்டு 850 rupees. அடுத்ததான் நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த சங்குகளாமும் மகாலட்சுமி தாயார் வாசம் செய்யக்கூடிய சங்குகள். சுதர்சன சக்கரம்னு சொல்லுவாங்க. 200 rupees. மோத்தி சங்கில் 3 சைஸ் இருக்குது. ஒன்று வந்து 250 ரூபா சைஸு, அதுக்கு அடுத்து 650 ரூபாய், அதுக்கு அடுத்த சைஸு 950 ரூபாய் 950. அடுத்ததாக கோமதி சக்கரங்களில் ஒரு சைஸ் இருக்குது. இது ராஜகோமதி சக்கரம் 480 ரூபாய். மகாராஜ கோமதி சக்கரம் 1950 ரூபாய். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது இந்த மாதிரி கோமதி சக்கரங்கள் பிறந்த தாய் சங்குன்னு சொல்லக்கூடிய இந்த பச்சை வண்ண சங்கு. ஒரு பீஸோட விலை வந்து 200 ரூபாய் வரும். இந்த சங்குகள் எல்லாமே லக்ஷ்மி அம்சம் பொருந்திய சங்குகள். இந்த சங்குகளை நம்மளுடைய வீட்டு பூஜை அறையில் வச்சு வழிபடலாம். இது நம்மளுடைய வரலட்சுமி நோம்புக்காக ஸ்பெஷலாக நாங்கள் கொண்டு வந்திருக்கோம். அடுத்ததான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது லக்ஷ்மியினுடைய அம்சமாகவே இருக்கக்கூடிய முத்துக்கள். இது எல்லாமே ஒரிஜினல் பேர்ல்ஸ். இது வந்து நன்னீர் முத்துன்னு சொல்லுவாங்க. இந்த பேர்ல்ஸில் ஹோல்ஸ் போடாத சாலிட் பேர்ல்ஸ் இருக்கும். இந்த பேர்ல்ஸோட கவுண்டிங் பார்த்தீங்க அப்படின்னா 11 எண்ணிக்கைகள் கொண்டு ஒரு சின்ன சைஸ் முத்து இருக்கும். இதனுடைய விலை வந்து 1200 ரூபாய்.
அதுலேயே இப்போ நாங்கள் பிளேட்டில் பார்த்த மாதிரி இருக்கக்கூடிய இந்த பெரிய சைஸ் முத்து 11 பீஸோட ரேட்டு 1450 ரூபா. அடுத்ததாக நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பவழம். ஒரு 5 எண்ணிக்கைகளில் வச்சுருக்கோம். லக்ஷ்மியினுடைய அம்சமாக இருக்கக்கூடிய இந்த பவழம் ரேட்டு வந்து 950 ருபீஸ். குபேர குஞ்சங்கள்னு சொல்லக்கூடிய இந்த லக்ஷ்மி குபேர படிகளும் நம்ம கிட்ட இருக்குங்க. பேசிக் சைஸ்லேருந்தே இருக்கும். இது வந்து 380 ருபீஸ். இதுலுமே சங்கு சக்கர திருநாமம் போட்டு மகாலட்சுமியை போட்டு வச்சுருப்பாங்க. 380 ருபீஸ். அடுத்ததாக பார்க்குறது 480, அடுத்து 680, அடுத்து 980 ருபீஸ் வரும். இந்த 980 ருபீஸ் தாண்டி அழகாக இந்த மாதிரி எம்போஸ் பண்ண மாதிரி படியுமே இருக்குது. எம்போஸ்டுனா அழகாக என்கிரேவிங் பண்ணாமல் இந்த மாதிரி எம்போஸ் பண்ண மாதிரி இருக்கும். இதனுடைய விலை வந்து 2550 ருபீஸ் வரும். இது நல்ல ஒரு 8 இன்ச்சஸில் இருக்கக்கூடிய அழகான ஒரு சாலிட் படி இது. அடுத்ததாக இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பித்தளையால் செய்யப்பட்ட அர்ச்சனை புஷ்பங்கள். இந்த புஷ்பம் வந்து பார்த்தீங்கன்னா 108 எண்ணிக்கையில் இருக்கும். 1350 ரூபாய். அதுக்கடுத்து பார்க்குறது நீங்கள் காயின்ஸ் இருக்குது. லக்ஷ்மி குபேரா காயின்ஸு, மகாலட்சுமி காயின்ஸு ரெண்டுமே இருக்கும். 108 எண்ணிக்கைகள் கொண்ட இந்த காயினோட ரேட்டு 1200 ருபீஸு. இது மட்டும் இல்லாமல் மகாலட்சுமி தாயாருடைய உருவம் பொறிக்கப்பட்டு தன ஆகர்ஷண யந்திரமும் பின்பக்கம் பொறிக்கப்பட்ட அழகான காயின்ஸு 9 காயின்ஸ் இருக்கும். இந்த காயின்ஸோட ரேட்டு 270 ருபீஸ் வருங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த அஞ்சரை பெட்டி மகாலட்சுமி வஸ்துக்கள் எல்லாமே நிறைந்த மகாலட்சுமியினுடைய வாசம் செய்யக்கூடிய பொருட்களை இதில் போட்டு வச்சிருக்கோம். இந்த அஞ்சரை பெட்டியானது பித்தளையால் செய்யப்பட்டிருக்கு. நல்ல கனமான ஒரு பீஸு. இதோட சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 8 இன்ச்சஸ் டயலில் பண்ணியிருக்காங்க. 8 இன்ச்சஸ் டயலில் இந்த பார்ட்டிஷன் பார்த்தீங்கன்னா 7 கப்ஸ் இருக்குது. இதுக்குள்ள ஒவ்வொரு கப்லையுமே பார்த்தீங்கன்னா லக்ஷ்மியினுடைய அம்சங்கள் பொருந்திய பொருட்களை தான் போட்டிருக்கோம். நீங்கள் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். இது வந்து லகு நாரியல் 11 எண்ணிக்கைகளில் லகு நாரியல் கொடுத்துருக்கோம். லகு நாரியல் அப்படிங்கிறது மட்டை தேங்காயிலேயே குட்டி குட்டியாக இருக்கக்கூடிய தேங்காய். அடுத்தது கோமதி சக்கரம், அடுத்தது மஞ்சள் நிற சோழி, அதுக்கப்புறம் ப்ரௌன் கலர் சோழி. இது பார்த்திங்கன்னா இந்த கோமதி சக்கரத்தினுடைய தாய் சங்கு, இது மோத்தி சங்கு. இந்த மாதிரி லக்ஷ்மி வஸ்துக்கள் எல்லாமே சேர்ந்து குன்றின் மணியோடு சேர்ந்து 7 பொருட்கள் போட்டு நாங்கள் இந்த பாக்ஸ் செய்திருக்கோம். இந்த பாக்ஸோட ரேட் வந்து 6550. நல்ல கனமான குவாலிட்டியான பிராஸ் பாக்ஸு. இதில் நீங்கள் மசாலா ஐட்டம் போட்டு வைக்கிறதுக்காக பாக்ஸ் மட்டும் வேணும் அப்படின்னாலும் பாக்ஸ் தரும். இல்லை பூஜைக்கு பயன்படுத்துறதுக்காக இந்த வஸ்துக்களோடு சேர்த்து வாங்க போறீங்க அப்படின்னா இந்த பொருட்களோடு சேர்ந்தும் தரும். இந்த பொருட்களோடு சேர்ந்து இருக்கக்கூடிய பாக்ஸோட விலை தான் 6550 ரூபாய். இதில் சின்ன சைஸ் பாக்ஸுமே இருக்கு. வாங்க அதையுமே பார்க்கலாம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த பெட்டியுமே பித்தளையால் செய்யப்பட்டது தான். பிராஸ் பாக்ஸு குட்டியாக ஒரு 5 இன்ச்சஸ், அதாவது நம்மளோட உள்ளங்கையிலேயே வச்சுக்கிற அளவுக்கு தான் 5 இன்ச்சஸ் டயலில் இருக்கக்கூடிய பாக்ஸு. இந்த பாக்ஸ்லையுமே நாங்கள் லக்ஷ்மி வஸ்துக்களை போட்டிருக்கோம். இதில் கோமதி சக்கரங்கள், தாமரை விதை, லகு நாரியல், கோமதி சங்கு, குன்றின் மணி விதைகள், அப்புறம் இந்த சிட்டி காஜல்னு சொல்லக்கூடிய கண்ணாடி வளையல்கள், மஞ்சள் நிற சோழி, கருப்பு வண்ண சோழி, இது எல்லாமே சேர்த்து மொத்தமாக ஒரு காம்போ பேக்காக கொடுக்குறோம். இந்த பாக்ஸோட விலை வந்து 1850 ருபீஸ். வேணுங்கிறவங்க ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி உங்களுக்கு எந்த ப்ராடக்ட் வேணுமோ ஒரு ஸ்க்ரீன்ஷாட் பிக்சரோட சேர்த்து வாட்ஸ்அப்பில் போட்டு வாட்ஸ்அப்பில் ஆர்டர் எடுத்துக்கலாம். இந்தியா ஃபுல்லாக எல்லா ஊர்களுக்குமே அனுப்புகிறோம். தொடர்ந்து வீடியோ பாருங்கள். எல்லாமே வீடியோவில் ரேட்ஸோட தான் வரப்போகுது. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த பீஸு பாருங்கள். இது வந்து கிளாஸ் கிறிஸ்டலால் செய்யப்பட்ட அழகான ஒரு கூர்மம் ஆமை. இது வந்து ஒரு அழகான கண்ணாடி தட்டில் இருக்குது. இந்த ஃபுல் செட்டோட ரேட்டு 350 ருபீஸ் வரும். இந்த கண்ணாடி தட்டில் ஸ்ரீசக்கர மகாமேரு யந்திரம் பொறிக்கப்பட்ட அழகான கூர்மமானது வச்சுருக்காங்க. இதனுடைய விலை வந்து பார்த்திங்கன்னா 350. பூஜை அறையில் வைக்கிறதுக்கு பயன்படுத்திக்கலாம். இது வந்து ஒரு சின்ன சைஸஸோடது தான். இதுலேயே அழகாக ஜெர்மன் சில்வரில் கோட் பண்ணப்பட்டு இந்த பவுல் செய்யப்பட்டிருக்கு. இதுலையுமே அழகாக ஒரு கிளாஸ் கிறிஸ்டல் இருக்குது. ஒரு 11 எண்ணிக்கைகளில் மஞ்சள் நிற சோழி வச்சுருக்கேன். மகாலட்சுமியினுடைய அம்சம் பொருந்திய ஆமைக்கு செட்டாக வந்து இந்த 11 சோழிகளும் வரும். ரேட்டு வந்து 650 ருபீஸ் வரும்.
இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த பொருட்களை பாருங்கள். இது வந்து ஏகாஞ்சி நாரியல்னு சொல்லுவாங்க. ஒற்றை கண் தேங்காய். ஜெர்மினேஷன் பாயிண்ட்டு ஒரே ஒரு இடத்துல இருக்கக்கூடிய அழகான ஒற்றை கண் தேங்காய். இதை வந்து லக்ஷ்மி வஸ்துக்களில் ஒரு பொருளாக நம்ம பூஜையில் வச்சுக்கலாம். ஒரு சிகப்பு நிறத்து துணியில் கட்டி ஒரு மஞ்சள் குங்குமம் வச்சு நம்ம கேஷ் பாக்ஸில், பீரோ லாக்கர்ஸில் அந்த மாதிரி பயன்படுத்திக்கலாம். ஒரு தேங்காயினுடைய விலை வந்து 200 ரூபாய், 200 ருபீஸ் வரும். அதே மாதிரி லக்ஷ்மி வஸ்துக்களில் மகாராஜ கோமதி சக்கரங்கள் பிறந்த தாய் சங்குகளில் நல்ல பெரிய சைஸஸில் இருக்குது. இந்த பெரிய சைஸ் சங்கு பார்த்தீங்கன்னா என்னோட உள்ளங்கையில் வச்சுருக்கேன். இந்த சைஸ் சங்கு ரேட்டு வந்து 2400. இந்த நேச்சுரலாக பச்சை வண்ணத்தில் இருக்கிறது ரொம்பவே விசேஷம். இந்த பச்சை வண்ண சங்கை பாலிஷ் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு கலரில் வரும். இது வந்து முத்துச்சங்கு மாதிரியே தெரியும். ஆனால் இது வந்து கோமதி சக்கரத்தினுடைய தாய் சங்கு. பாலிஷ்டும் இருக்குது, அன்பாலிஷ்டும் இருக்குது. ஒரு பீஸோட ரேட்டு வந்து 2400. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த சங்குகள் இடம்புரி சங்குகள். இந்த இடம்புரி சங்கு ரொம்பவே விசேஷமாக மகாலட்சுமியினுடைய அம்சம் பொருந்திய சங்காக இருக்கிறதுனால இந்த சங்கு பயன்படுத்தி நம்ம தீபம் ஏற்றுவதற்காக பயன்படுத்துறது தான் இந்த இடம்புரி சங்கு விளக்கு. இந்த செட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஃபுல் காம்போ வரும். ஒரு ஃபுல் செட்டு வந்து 350 ருபீஸ். இந்த செட்டில் என்னெல்லாம் வரும்னா இந்த மாதிரி ஒரு பித்தளை தட்டு வரும், ஒரு மண் குடுவை இருக்குது, அப்புறம் இந்த இடம்புரி சங்கு. இந்த மாதிரி கல்லுப்பு நீங்கள் போட்டு அதுக்கு மேலே இந்த சங்கு வச்சு எண்ணெய் விட்டோ இல்லாட்டி நெய் தீபமாகவோ இந்த சங்கை வந்து பயன்படுத்தி விளக்கு ஏற்றலாம். லக்ஷ்மியினுடைய அம்சமாக நல்ல ஒரு பாசிட்டிவான எனர்ஜியை கிரகிச்சு கொடுக்கறதுக்கான இந்த லக்ஷ்மி விளக்கும் ஏற்றலாம். அதே மாதிரி நீங்கள் நெகட்டிவ் வைப்ஸ்லேருந்து ப்ரொடெக்ட் பண்ணக்கூடிய இந்த கல்லுப்பையுமே பயன்படுத்துறதுனால நல்ல ஒரு இறை ஆக்கர்ஷணத்தோடு சேர்ந்த ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி நமக்கு கிடைக்கும். இந்த ஃபுல் செட்டோட ரேட்டு வந்து 350 ருபீஸ். இந்த 3 பீஸும் காம்போவாக வரும், 350 ருபீஸ் வரும். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த 3 பொருட்களுமே மகாலட்சுமி தாயாருக்கு அர்ச்சனை செய்யறதுக்காக பயன்படுத்தக்கூடிய பொருட்கள். இதில் எல்லாமே 108 எண்ணிக்கைகள் போட்டிருக்கோம். இதில் வந்து போற்றிகள் சொல்கிறதுக்கும் அஷ்டோத்திரம் சொல்கிறதுக்கும் நம்ம பயன்படுத்திக்கலாம். இந்த 108 எண்ணிக்கைகள் இருக்கக்கூடிய கோமதி சக்கரம் ரேட் வந்து 750 ருபீஸ். இது குட்டி குட்டியாக இந்த மாதிரி கையில் எடுத்து போடுற மாதிரி சின்ன சின்ன சைஸஸில் கோமதி சக்கரங்களாக இருக்குது. இந்த கோமதி சக்கரம் 750 ருபீஸ் வரும். இந்த பவுலோட ரேட்டு 280 ருபீஸ் வரும். நீங்கள் வேணும்னா பவுல் வாங்கலாம், இல்லைனா நீங்கள் இந்த சக்கரங்கள் மட்டும் வாங்கி நீங்கள் வச்சிருக்கக்கூடிய பாத்திரங்களில் போட்டுக்கலாம். இதில் 108 இருக்கா மாதிரியே மஞ்சள் நிற சோழி, நம்ம லக்ஷ்மியினுடைய வஸ்துக்களில் மஞ்சள் நிற சோழி சொல்கிறோம் இல்லைங்களா, அதுலேயுமே 108 எண்ணிக்கைகள் இருக்கும். ரேட்டு வந்து 750 ரூபாய் வரும். இந்த 2 பொருட்களும் தாண்டி இயற்கையாக கிடைக்கக்கூடிய தாமரை விதைகள் இருக்குது, தாமரை மலர்களுடைய விதைகள் இருக்குது. இந்த விதைகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா 108 எண்ணிக்கைகளை தான் போட்டிருக்கோம். ரேட் வந்து 350 ருபீஸ் வரும். வேணும்னா நீங்கள் இந்த பவுல்ஸ் எல்லாமே செப்பரேட்டாக வாங்கிக்கலாம். ரொம்ப ஸ்பெஷலாக இந்த பவுலை தாண்டி இந்த அஷ்டமங்கல தட்டுன்றது இருக்குது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா லக்ஷ்மியினுடைய வாசம் செய்யக்கூடிய அஷ்டமங்கல சின்னங்கள் பொறிக்கப்பட்ட ஒரு தட்டு. இந்த தட்டோட ரேட்டு வந்து 550 ருபீஸ் வரும். இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 8 இன்ச்சஸ் டயலில் ரொம்ப அழகாக இருக்கும். இந்த 3 கிண்ணத்தையுமே நம்ம இதில் வச்சுக்கலாம். ஃபுல்லாக வச்சு நம்ம பூஜை அறையில் வச்சுக்கலாம். நீங்கள் வந்து அஷ்டோத்திரம் சொல்லும் பொழுதும் ஒவ்வொரு போற்றிக்கும் மகாலட்சுமியே போற்றி, தனலக்ஷ்மியே போற்றி, தானியலக்ஷ்மியே போற்றின்னு நம்ம ஒரு போற்றி சொல்லும் பொழுதும் இந்த தட்டில் நிறைவாக இந்த 3 பொருட்களையும் வச்சு நம்ம அர்ச்சனைகள் பண்ணலாம். அதுக்காக தான் இந்த பீஸை நம்ம பயன்படுத்துகிறோம். இந்த மாதிரி வேணும்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கனாலும் நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். இது மாதிரி ஃபுல் செட்டாக வாங்கணுங்கிறது தாண்டி இது மாதிரி எண்ணிக்கையில் வாங்கி சும்மா ஒரு பவுலில் போட்டு நம்மளுடைய பூஜை அறையில் கூட இந்த மாதிரி லக்ஷ்மி வஸ்துக்களை வச்சுக்கலாம். கோமதி சக்கரம் 21 எண்ணிக்கைகளில் இருக்குது. இதோட ரேட் வந்து 250 ருபீஸ். ப்ரௌன் கலர் சோழி, மகாலட்சுமி சோழின்னு சொல்லுவாங்க. நல்லா பெரிய பெரிய சோழியாக 6 சோழி போட்டு ஒரு பேக்கெட்டில் இருக்குது. ரேட்டு வந்து 250 ருபீஸ். எல்லாமே ஒத்தப்படையில் தானே வைப்பாங்க. எதுக்கு இது 6 பீஸ் வச்சுருக்கீங்கன்னு கேட்குறான். இந்த 6 பீஸ் எதுக்குன்னா ஃபஸ்ட்டு டே பூஜை அறையில் 6 சோழியமே வச்சு நம்ம வழிபட்டுட்டு 5 பீஸை வந்து பூஜை அறையிலேயே நம்ம ஒரு தட்டில் போட்டு வச்சுக்கலாம். ஒரு பீஸு சோழியை மட்டும் எடுத்து நம்ம கேஷ் டீல் பண்ணக்கூடிய இடங்களில் பயன்படுத்திக்கலாம். பர்ஸ்லையாக இருக்கலாம், பீரோ லாக்கர்லையாக இருக்கலாம். இந்த மாதிரி கேஷ் எங்கெல்லாம் புழங்கணும்னு விருப்பப்படுறீங்களோ அங்கே நம்ம இந்த சோழியை பயன்படுத்திக்கலாம்.
இதே கான்செப்டில் தான் 6 பீஸ் எண்ணிக்கைகளை இந்த கோமதி சக்கரத்தினுடைய தாய் சங்கும் கொடுத்துருக்கோம். இதுலேயுமே 6 பீஸ் இருக்க மாதிரி இருக்கும். 200 ருபீஸ் வரும். இந்த மஞ்சள் நிற சோடி பார்த்தீங்க அப்படின்னா 11 எண்ணிக்கைகளில் இருக்கும். இது வந்து பூஜை அறையில் வைக்கிறதுக்காக தான். இந்த ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா 200 ருபீஸ் வரும் ஒரு பேக்கெட்டோடது. அடுத்ததாக நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது லகு நாரியல் 11 எண்ணிக்கைகளில் இருக்கும். இதுவுமே வந்து மட்டை தேங்காய் மாதிரி குட்டி குட்டியாக இருக்கக்கூடிய ஒரு வகையான தேங்காய். இந்த பேக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா 250 ருபீஸ் வரும். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த லக்ஷ்மி பாத விளக்குகளும் நம்மள்கிட்ட கிடைக்குங்க. இது வந்து ட்ரெடிஷ்னலாக மண்ணால் செய்யப்பட்ட அழகான பாதம். மகாலட்சுமியினுடைய பாதம் தீப ஜோதியாக நம்ம வீட்டுக்கு மகாலட்சுமி தாயாரே அந்த ஜோதி வடிவத்திலேயே கிடைக்கிற மாதிரி ரொம்ப அழகாக இந்த மண் விளக்குகள் கிடைக்குது. இந்த விளக்குகளோட ரேட்டு வந்து 250 ருபீஸ் ஒரு பேரோட ரேட்டு. இதில் 2 கலர் ஆப்ஷன் இருக்குது. ஒன்று வந்து க்ரீனு, இன்னொன்று வந்து மஞ்சள். இது ரெண்டுமே மங்கள நிறமான செழுமையை குறிக்கிறதுக்காக நம்ம வீட்டில் மகாலட்சுமிக்காக ஏற்றக்கூடிய ஒரு லக்ஷ்மி பாத விளக்கு. ரேட்டு 250 ருபீஸ் வரும். இந்த மாதிரி விளக்கா வேண்டாம், பாதம் மட்டுமே போதும்னு விருப்பப்படுறவங்க இந்த மாதிரி சிகப்பு வண்ணத்தில் இருக்கக்கூடிய அழகான இந்த ஒயிட் மெட்டல் ப்ளஸ் வந்து இந்த எனாமல் கலர்ஸில் பண்ண மாதிரி இருக்கும். இந்த பீஸை வாங்கிக்கலாம். இதில் 2 சைஸ் வருங்க. இதில் வந்து கரெக்டாக ஒரு 1.5 இன்ச்சஸில் ஒன்று இருக்குது. இதோட ரேட் வந்து 100 ருபீஸ் வரும். ஒரு 2 இன்ச்சஸில் ஒன்று இருக்குது. இதோட ரேட்டு 150 ருபீஸ் வரும். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த செட்டு கௌரி செட்டுன்னு சொல்லுவாங்க, லக்ஷ்மி செட்டுன்னு சொல்லுவாங்க, கிரகப்பிரவேசம் செட்டுன்னு சொல்லுவாங்க. இது எல்லாமே ஆரோக்கிய லக்ஷ்மியினுடைய அடையாளமாக நம்மளுடைய வீட்டு முன்னோர்கள் பூஜையில் வச்சு பயன்படுத்தக்கூடிய ஒரிஜினலான அரவை இயந்திரங்களை இந்த மாதிரி மினியேச்சராக சின்ன சின்னதாக பூஜையில் வச்சுக்கிறதுக்காகவே ஸ்பெஷலாக செய்திருக்காங்க. இந்த மினியேச்சர் செட்டில் பார்த்தீங்கன்னா 5 பீஸு செட்டு வரும். அரவை கல் இயந்திரத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா 5 டைப் இருக்குது. 5 டைப்லேயுமே ஒவ்வொன்று இருக்கும். இந்த செட்டோட ரேட்டு 950 ருபீஸ் வரும். இது வந்து பியோர் கருங்கல்லால் செய்யப்பட்டிருக்கு. இந்த மாதிரி கருங்கல்லாம் நம்ம ஒரிஜினலாக ட்ரெடிஷ்னலாக பயன்படுத்திட்டு இருந்தது. இதுலேயே இந்த சைஸை விட ரொம்ப மினியேச்சர் சைஸில் ஒரு சைஸ் இருக்குது. இந்த செட்டோட ரேட் வந்து 1350 ருபீஸ். பெரிய செட்டை விட சின்ன செட்டு தான் கொஞ்சம் ரேட்ஸ் கூட வரும். ஏன்னா ஒர்க்மேன்ஷிப்பு அதுக்கான வேஸ்டேஜஸ்லாம் ஜாஸ்தி இருக்கும் அப்படின்றதுனால இது வந்து ரேட்ஸ் கூட வரும். இந்த செட்டோட ரேட்டு 1350. ஆனால் காம்பேக்டாக ஒரு சின்ன பூஜை அறையில் இருந்தால் கூட ஒரு மஞ்சள் குங்குமம் வச்சு நம்ம இந்த கௌரி செட்டை பயன்படுத்திக்கலாம். இது ரெண்டுமே கருங்கல்லால் செய்யப்பட்டது. இது தாண்டி மண்ணால் செய்யப்பட்ட இந்த செட்டுமே கிடைக்குங்க. இதில் ஆல்ரெடி பெயிண்டிங் ஒர்க்லாம் பண்ணி இந்த மாதிரி மஞ்சள் குங்குமம் வச்ச மாதிரி ரெடிமேடாகவே கிடைக்குது. இதில் 4 அரவை இயந்திரங்களும் ஒரு கூடையும் இந்த முரமும் சேர்ந்து அழகாக கோலமெல்லாம் போட்டிருக்கு பாருங்க. இந்த முரம் எல்லாமே சேர்ந்து ஒரு 6 பீசஸ் செட்டு வருது. ரேட்டு வந்து 650 ருபீஸ் தான் வரும். இது வந்து டெரகோட்டா கிளேன்னு சொல்லுவாங்க, அதில் செய்திருக்க மெட்டீரியல். அடுத்ததாக இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது இதே மாதிரி அழகான அரவை எந்திரங்களை பித்தளையால் பார்த்துட்ருக்கீங்க. பிராஸ் மெட்டீரியலை நல்ல கனமாக அரவை எந்திரங்கள் செய்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ஆட்டுக்கல், உரல் அப்படின்னு ஒரு 5 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்குது. அது எல்லாத்துக்குமே பயன்படுத்தக்கூடிய இந்த குழவிகளும் இருக்குது. இந்த ஃபுல் செட்டோட ரேட்டுமே பிராஸில் வரும் 2400 ருபீஸ். அழகாக இந்த மாதிரி ஒரு காம்பேக்டான பாக்ஸில் வருது. நீங்கள் இதை தனித்தனியாக எடுத்து ஒரு சின்ன பிளேட்டில் மஞ்சள் குங்குமம் வச்சு நம்மளுடைய வீட்டு பூஜை அறையில் வச்சு பயன்படுத்திக்கலாம். இது ஸ்பெஷலாக இந்த மாதிரி பிராஸில் வைக்கிறீங்க அப்படின்னா இந்த எப்படி நம்ம லக்ஷ்மி வஸ்துவாக இந்த அரவைக்கல் இயந்திரங்களை பயன்படுத்துகிறோமோ அதே மாதிரி அழகான இந்த பித்தளையால் செய்யப்பட்ட முரமும் இருக்குது. இந்த ஒரு முரத்தோட ரேட் வந்து 200 ருபீஸ். பிராஸ்லேயே தான் வரும். இந்த அரவைக்கல் இயந்திரங்களோடு சேர்ந்து நீங்கள் இந்த மாதிரி ஒரு பீஸையும் வாங்கி வச்சுக்கலாம். இது 2400 ரூபாய் வரும் ஃபுல் செட்டு. ப்ளஸ் இந்த முரத்தோட ரேட்டு 200 ருபீஸ். டோட்டலாக ஒரு 2600 ருபீஸ் வரும். ஒரு ட்ரெடிஷ்னலான பூஜை முறைகளில் இந்த அம்மிக்கல் செட்டு பூஜை முறைகளும் ஒரு இதுதான். ஸோ நீங்கள் வேணும் அப்படின்னா நீங்கள் ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி உங்களுடைய ஆர்டரை ப்ளேஸ் பண்ணலாம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த சிகப்பு நிற வஸ்திரமானது ரொம்ப அழகாக லேஸ் ஒர்க்லாம் செய்து கொண்டு வந்திருக்காங்க. இது வந்து 24x24 இன்ச்சஸ். இது எதுக்காக பயன்படுத்துகிறோம் அப்படின்னா நம்ம இந்த கலசங்கள்லாம் நிறுத்துறதுக்கு அழகான ஒரு விரிப்பாக இதை பயன்படுத்திக்கலாம். ஸ்வஸ்திக் சிம்பலும் கலசமும் போட்டு அழகான ஒரு லேஸ் ஒர்க் கோல்டன் கலரில் கொடுத்துருக்காங்க. இது ரெட் கலரில் இருக்கக்கூடிய வஸ்திரம். இதில் வந்து இருக்கிறதுலே பெரிய சைஸு இந்த 24x 24, அதாவது 24x24, 2 அடிக்கு 2 அடி டயலில் இந்த துணி இருக்குது. இதில் டிஃப்ரெண்ட் சைஸஸ் இதை விட சின்ன சைஸஸுமே இருக்கும். அந்த 24x24ஓட ரேட்டு வந்து 150 ரூபாய்.
அதுலேயே வந்து 18/24 இருக்குது, ரேட்டு 150 ருபீஸ். 18/18 இருக்குது, ரேட்டு 100 ருபீஸ். 12/15 தான் இருக்குது. இது வந்து ஒரு அடிக்கு 1.25 அடி சின்னதாக அழகாக மனை வச்சுருக்கீங்கன்னா அந்த மனையில் இந்த சிகப்பு நிற துணியை போட்டு அதுக்கு மேலே நீங்கள் கலசம் நிறுத்தலாம். இல்லை நீங்கள் பூஜை பொருட்களில் நீங்கள் சிலைகள் வைக்கணும்னு விருப்பப்பட்டாலும் இந்த விரிப்பை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். சிகப்பு நிறத்தில் மங்களகரமாக இருக்கிறது இதனுடைய ஸ்பெஷலு. இது வந்து ரொம்ப நல்ல கிளாத்துமே நல்ல குவாலிட்டியாக இருக்குது. ரேட் வந்து 50 ரூபா வரும். வேணும்னா நீங்கள் இதெல்லாம் கூட ஆர்டர் பண்ணிக்கலாம். வரலட்சுமி விரத நோம்புல நம்ம கலசம் வச்சு வழிபடுறதுக்காக ரொம்ப அழகான ஆன்டிக் டைப் கலசங்களை கொண்டு வந்திருக்கோம். 3 டிஃப்ரெண்ட் சைஸஸ்ல நம்ம கிட்ட கிடைக்குது. இந்த ஃபர்ஸ்ட் சைஸ் பார்த்தீங்கன்னா ரேட்டு வந்து 3450 ருபீஸ். என்ன ஒரு சொம்பு போய் இவ்வளோ விலை சொல்றீங்கன்னு நினைக்காதீங்க. இது வந்து பியோர் பிராஸால ஹேண்ட்மேட் ஒர்க்கா நல்ல டீட்டெயில்டு வெர்ஷனாக செய்யப்பட்ட அழகான சொம்பு கலசம். இந்த கலசத்துடைய ரேட்டு வந்து 3450 ருபீஸ் வரும். இது வந்து நல்ல அழகாக செய்திருக்காங்க. இந்த கலசத்துடைய பயன்பாடு வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் நம்மளுடைய பூஜை அறையில் எப்போ கலசம் நிறுத்துறதா இருந்தாலும் நம்ம இந்த சொம்புகளை பயன்படுத்திக்கலாம். ரொம்ப அழகாக பிளெயினாக கொடுத்துருக்காங்க இந்த ஃபர்ஸ்ட் சைஸஸில். இதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 2வது சைஸ் கலசம் இருக்குது. இந்த கலசத்தோட ஸ்பெஷலும் இந்த பெரிய சைஸோட கலசத்தோட ஸ்பெஷலும் என்னன்னா, நல்ல வேலைப்பாடுகளோடு சேர்ந்த அழகான முக திருத்தமான சிலைகளும் இதில் பொறிக்கப்பட்டிருக்கு. அஷ்டலக்ஷ்மியினுடைய சிலைகள். இந்த அஷ்டலக்ஷ்மிகளுமே ரொம்ப அழகாக நேர்த்தியா நல்ல எம்போஸ்ட் ஃபிகரிங்கா செய்யப்பட்டிருக்கு. எப்படி நம்ம சிலையா வச்சு வழிபடுறோமோ அந்த சிலைகளையே அழகா ஒரு ஹாஃப் கட்ல எம்போஸ் பண்ணி இதுல ஒர்க் பண்ணிருக்காங்க. இந்த சொம்போட ரேட்டு பாத்தீங்க அப்படின்னா 5650 ரூபா, 5650 ருபீஸ் வரும். இந்த சைஸுக்கும் அடுத்த பெரிய சைஸ் இருக்கு. இந்த பெரிய சைஸஸோட ரேட்டு வந்து 7650 ருபீஸ். இந்த மாதிரி கலசங்களை நம்மளுடைய வீட்டில் கலச பூஜையிலையும் பயன்படுத்திக்கலாம். இல்லை நாங்கள் வந்து நிறைப்படியா நம்ம வீட்டில் லக்ஷ்மி படிகள் வச்சிருக்கோம், லக்ஷ்மி கலசங்களை பயன்படுத்த போறோம் அப்படின்னா தாராளமாக இந்த மாதிரியான பீசஸை பயன்படுத்தலாம். பியோர் பிராஸ்ல ரொம்ப ஹெவி வெயிட்லாம் இல்லாம ஒரு ரீசனபிளான வெயிட்ல ஆனா நல்ல அழகான டீட்டெயில்ஸோட ஒர்க் பண்ணப்பட்ட ஒரு கலசங்கள் இது. இது வந்து நம்மளுடைய அலங்கார் ஷாப்ல ஸ்பெஷலா கிடைக்கக்கூடிய கலசங்கள். வேணும்னா நீங்க ஸ்கிரீன்ல தெரியக்கூடிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி இது கூட ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். இப்ப நீங்க பாத்துட்டு இருக்க இந்த ஸ்டாண்டு ரொம்பவே அழகான ஸ்டாண்டு. நம்மளுடைய வேலைகள் எல்லாம் சுலபமாக்கிறதுக்காக செய்யப்பட்ட அழகான ஒரு ஸ்டாண்டர்டே சொல்லலாம். இன்னொன்னு இதுல அலங்காரம் பண்றதுக்காக, அதாவது ட்ரெடிஷனல் டைப்ல நம்ம எப்படி கலசம் வச்சு நம்மளே அலங்காரம் பண்ணுவோமோ, இந்த ரெடிமேட் பீசஸா வாங்கிட்டு வந்து வைக்காம அப்படியே வந்து கலசமா நிறுத்தி அந்த கலசத்தை ஒவ்வொரு அலங்காரமா நம்ம பண்றதுக்காக ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கக்கூடிய இந்த ஸ்டாண்டு. இந்த ஸ்டாண்ட்ல வந்து இந்த மாதிரி பார்ட்டிஷன் இருக்கு. இது வந்து டிஸ்மேண்டபிள் டைப் தான். இன்னொன்னு இந்த ஹைட் அட்ஜஸ்ட் பண்ணக்கூடிய பிளானுமே இதுல இருக்கு. இந்த ஹோல்ஸ்ல ஹைட் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். கலசத்தை நிறுத்தி கலசத்துக்கு மேல நம்ம தேங்காய் வச்சு தேங்காயினுடைய மேல நம்ம வந்து முகங்கள் அமைப்போம் இல்லைங்களா, அந்த மாதிரி முகங்கள் வச்சு அலங்காரம் பண்றதுக்கு இந்த ஸ்டாண்டு யூஸ் ஆகும். அழகா இந்த கலசத்துக்கு கீழே நம்ம சேலைகளுடைய, அதாவது புடவைகள்லாம் கட்டி அலங்காரம் பண்ணுவோம், மாலை சாத்துவோம், நகைகள் போடுவோம். ஸோ இந்த மாதிரி எல்லா அலங்காரத்துக்கும் ஒரு சேர நம்ம பயன்படுத்திக்கிற மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 2 ஃபீட் ஹைட்டு. இந்த 2 ஃபீட் ஹைட்ல நம்ம அழகா கலசம் நிறுத்தி அலங்காரம் பண்ணும்போது ஒரு 2 அடி 2.5 அடி உயரத்துல அம்பாள் வந்து ரொம்ப அழகா நமக்கு காட்சி தர மாதிரி நம்ம அலங்காரம் பண்ண முடியும். இந்த ஸ்டாண்டோட ரேட் வந்து 1450 ருபீஸ் வரும். இது வந்து டிஸ்மேண்டபிள் டைப் தான், கழட்டி நம்ம தனியா பேக் பண்ணி வச்சுக்க முடியும். ஸோ இது எல்லாமே நம்ம கிட்ட இருக்கு. வேணுங்கிறவங்க கண்டிப்பா நம்மளோட ஷாப்க்கு வாங்க, டைரக்டா வந்து வாங்க முடியும். இல்லைன்னா நீங்க வாட்ஸ்அப்லயும் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். தொடர்ந்து பல பொருட்களை விலைகளோடவே இந்த பதிவுல நம்ம பார்த்தோம். மகாலட்சுமிக்கு உரித்தான பொருட்கள், கலசம் வைத்து வழிபடுறவங்களுக்கு ஏத்த மாதிரி பொருட்களும் பார்த்தோம். கலசம் வழிபாடு இல்ல, நாங்க பிளெயினா அதாவது கலசம் இல்லாம மகாலட்சுமி தாயார வழிபட போறீங்க அப்படின்னாலும் அவங்களுக்கான பொருட்களுமே இந்த பதிவுல நம்ம விலைகளோட பார்த்தோம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வேல்யூ ஷாப்பிங் அப்படிங்கிற இந்த சேனல்ல நம்மளுடைய அலங்கார் ஷாப்பை நாங்க ப்ரமோட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பதிவு பிடிச்சிருந்தாலும் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட நீங்க
ஷேர் பண்ணிக்கலாம். நம்மளுடைய ஷாப்பில் வாங்கக்கூடிய பொருட்களை நீங்கள் டைரெக்டாக வந்தும் வாங்கலாம். நம்ம ஷாப் வந்து சென்னை, போரூர், முகலிவாக்கத்தில் இருக்குது. அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வாட்ஸ்அப்லேயும் ஆர்டர் கொடுக்கலாம். இந்தியா ஃபுல்லாக எல்லா ஊர்களுக்கும் கொரியர் அனுப்புகிறோம். நம்மக்கிட்ட கேஷ் ஆன் டெலிவரி கிடையாதுங்க. ஆன்லைனில் நீங்கள் பேமெண்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். பேமெண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கான பொருள் உங்களுடைய வீடு தேடியே வந்துடும். வேணுங்கிறவங்க இந்த பதிவில் தெரியக்கூடிய பொருட்களை என்ன பொருட்கள்லாம் வேணுமோ அதை ஸ்க்ரீன்ஷாட் பிக்சராக எடுத்து எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு அதுக்கான டீட்டெயில்ஸை நாங்கள் கொடுக்குறோம். நன்றி.